கூடவே வச்சு சாவடிக்கணும். இல்ல மேம், அந்த ஆள் யாரு கூட வேணா ஆட்டம் போடட்டும், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு இப்பவே டைவர்ஸ் கொடுத்து என் குழந்தைய கூட அனுப்பிச்சு வச்சிருங்க பிளீஸ். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உனக்கு நான் மட்டும் வேணும், அப்ப வேணுமா? பாப்பா, கோர்ட்ல இப்படி எல்லாம் கத்தக்கூடாதுமா. நீங்க உனக்காக ஒரு நாடுதுன்னா நான் ஏன் கத்த போறேன்? மதி, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் கேக்குறீங்க. அவங்க பெத்த பொண்ணு ஏற்கனவே எதுவுமே கேட்க மாட்டீங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி சொல்லு, உங்க அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா நீ யார் கூட இருக்க விரும்புற? ஹஸ்பண்ட் வைஃப் அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனா ஏன் அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ண கூடாது, அது என்னோட விருப்பம். குழந்தையோட விருப்பம் இதுல முக்கியம். ரெண்டு பேருக்கும் டைம் கொடுக்கறேன். அடுத்த ஹியரிங் 3 மாசம் கழிச்சு வரும். அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஃபேமிலி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். மேம் இது என்ன அரண்மனையா? சாசனம் ஆசனம்னு 3 மாசம் என்னால வெயிட் பண்ண முடியாது. குழந்தை இப்பவே என் கூட அனுப்பி வைங்க பிளீஸ். எனக்கே நீ ஆர்டர் போடுறியா? இங்க நீ ஜட்ஜா நான் ஜட்ஜா? ஓ அவசரத்துக்குலாம் நான் இங்க தீர்ப்பு எழுத முடியாது. இந்த கேஸே இப்பதான் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. மியூச்சுவல் டைவர்ஸும் கிடையாது. நீங்க பிரியற வரைக்கும் குழந்தை யார்கிட்ட இருக்கணுங்கிறது குடும்பத்துக்குள்ள நீங்க பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். உங்ககிட்ட பேசி பேசி என் தலைதான் வலிக்குது. போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து ஹியரிங் எப்போன்னு சொல்றேன். ஏ வேலு, பிளாஸ்க் எடுத்துட்டு ரூமுக்கு வா. டேய் ஒண்ணுதான் வந்து தொலை. என்ன நீ ஜட்ஜ் முன்னாடியே சத்தம் போட்டு பேசுற? கொஞ்சமாவது டிசிப்ளின் வேண்டாம்? யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? நாங்கெல்லாம் வீர பரம்பரை, கோர்ட்டு சர்ச்சைகள்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்றா. இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, என் குழந்தைக்கு டீச் பண்ணாதீங்க. உன் குழந்தைய முதல்ல அது எங்க ரத்தம். இந்த ரத்தம் பரம்பரெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காத வார்த்தை. உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நானே என்ன பண்ணுவேன்? ஐ டோன்ட் கேர் ப்ரோ. எதுக்கு இப்ப தேவைதான் பேசிட்டு இருக்கீங்க? எது இப்படி தேவையில்லாம் பேசி பேசிதான் ஏற்கனவே அவட்ட ஒரு வாட்டி வாங்கினீங்க, மறுபடியும் வாங்கணுமா? அன்னைக்கு நான் வாங்கினதுக்கு தான் அப்பவே என் மாப்பிள்ள மொத்தமா திருப்பி கொடுத்தான்ல. மொத்தம்ல ஒளு இருந்தா யார் வேணாலும் அனுப்பியா? இவர் ரெஸ்லர்னா என் மாப்பிள்ளை ரெஸ்லர் தாண்டி. யூ காட் இட் ப்ரோ, என்ன சீரியஸா பேசிட்டு போது மாப்பிள்ளைய ரெஸ்லர் சொல்லி கோர்ட்ல காமெடி பண்ணிக்கிட்டு காமெடியா? பாலக்காட்டுல என் மாப்பிள்ளை விட தூக்கி பந்தாடி இருப்பான். கற்பம்னு மயங்கி விழுந்து தப்பிச்சுட்டான். அன்னைக்கு தப்பிச்சது நானா?